ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்னா என்ன அதெல்லாம் அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் ஒரு 3 ப்ராப்ளம் வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஃபஸ்ட்டு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்னு நான் சும்மா சம்மரைஸ் பண்ணுறேன். அதாவது பார்ட்னர்ஷிப்னா என்னென்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட மெயின் எய்ம் வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். இதான் வந்து என்னென்னா பார்ட்னர்ஷிப். சரியா? பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் அதில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்னஸ் பண்ணுற அந்த இதை வந்து கம்பெனி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்து 1932 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1932 வந்து பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வந்துச்சு. பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்து அதில் அந்த ஆக்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து அவங்க எப்படி ரன் பண்ணலாம், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்டில் இருக்கும். இவ்வளோ தான் வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டோட அந்த மெயின் இது. இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங்னா என்னன்னு பார்த்துலாம். வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் இன் அக்கௌண்டிங்? அக்கௌண்டிங்கில் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு பார்த்துடலாம். A partnership is an agreement between 2 or more people to oversee business operations and share its profits and liabilities. அதாவது பார்ட்னர்ஸ் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பார்ட்னர்ஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுவாங்க. அதான் வந்து என்னென்னா பார்ட்னர்ஷிப். அந்த பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட்ஸு, லைபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஷேர் பண்ணி எடுப்பாங்க. இதான் வந்து என்னென்னா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கில் பார்ட்னர்ஷிப். சரியா? அடுத்து பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பீப்புள் ஒன்றா சேர்ந்து ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுவாங்க. அங்கே இருக்க ஈச் பர்சன்ஸ், ஒவ்வொரு பர்சன்ஸுமே வந்து மணி, ப்ராப்பர்ட்டி, லேபர், அதாவது அந்த பிஸ்னஸுக்கு உள்ளே வர ஒவ்வொரு மெம்பர்ஸுமே வந்து மணி, ப்ராப்பர்ட்டி, லேபர், ஸ்கில் எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க. அந்த பிஸ்னஸில் கிடைக்கிற ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை அந்த ஒவ்வொரு மெம்பர்ஸ், அந்த பிஸ்னஸில் இருக்க எல்லா பார்ட்னர்ஸுமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதான் வந்து என்னென்னா பார்ட்னர்ஷிப்பு. சரியா? இப்போ அடுத்து பார்ட்னர்ஷிப்போட ஃபீச்சர்ஸ் என்ன நான் பார்க்க போகிறோம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மினிமம் மெம்பர்ஸ். அதாவது இந்த பார்ட்னர்ஸில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம்னா மினிமம் வந்து 2 மெம்பர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்கலாம். சரியா? ஒருவேளை நான் பேங்கிங்காக இருந்துச்சுன்னா வந்து 20 மெம்பர்ஸ் இருக்கலாம். இவ்வளோ வந்து சேர்ந்தது தான் வந்து என்னென்னா இவ்வளோ வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? இந்த மெம்பர்ஸ் இவ்வளோ பேர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன, அக்ரிமெண்ட். அதாவது அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்களா அந்த மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். ஓரல்னா வந்து வாய்மொழியாக சொல்கிறது, ரிட்டன்னா எழுத்து மூலமாக சொல்கிறது. மேக்ஸிமம் வந்து இதை அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டன் அக்ரிமெண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பின்னாடி வந்து ஏதாவது கான்ஃப்ளிக்ஸோ ப்ராப்ளமோ வந்துச்சு அப்படின்னா இந்த ரிட்டன் அக்ரிமெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த ரிட்டன் அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா வந்து அந்த ஃபேர்மில் வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது. இதான் வந்து என்னது அக்ரிமெண்ட். அடுத்து தேர்ட் ஒன் வந்து லாஃபுல். எல்லாமே வந்து சட்டப்படியாக இருக்கணும். இல்லீகலாக வந்து எந்த பிஸ்னஸுமோ எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுமோ அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து லாஃபுல்லாக இருக்கணும். அதான் வந்து என்னது லாஃபுல். அடுத்து வந்து ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஒன். எல்லா பார்ட்னர்ஸும் சேர்ந்து வந்து அதாவது இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 10 பேர் அவங்க பார்ட்னராக இருக்காங்கன்னா அந்த 10 பேரும் வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம். அப்படி அவங்களால அந்த பிஸ்னஸுக்கு ரெகுலராக வர முடியல, ஒரு பர்சனுக்கு தான் வர முடியும்னா அந்த ஒரு பர்சனுமே என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. கேபிட்டல் போடுவாங்க ஆனால் எந்த ஆக்டிவிட்டீஸுமே அவங்க அந்த பிஸ்னஸில் இருக்க மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. பட் அவங்க ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதான் வந்து என்னது ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஒன். அடுத்து வந்து என்னென்னா அன்லிமிட்டட் லேபிலிட்டி. அன்லிமிட்டட் லேபிலிட்டி அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து அவங்க பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். மேபி ஒருவேளை லாஸ் வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க எல்லா பார்ட்னர்ஸுமே என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த லாஸை வந்து ஷேர் பண்ணி அவங்க பண்ணணும். இதில் வந்து அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியை கூட என்ன பண்ண வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த பார்ட்னர்ஸ். இதான் வந்து என்னது அன்லிமிட்டட் லேபிலிட்டி. இவ்வளோ வந்து அந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ப்ராப்ளத்தில் இதில் பார்க்க போகிறது வந்து இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்.
அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 விதமான கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட். ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அதில் வந்து நம்ம 2 இதாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒன்று வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். இந்த ரெண்டுமே வந்து எதில் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். சப்போஸ் அவங்க வந்து மேபி ஒரு வேளை ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா அது ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் வரும். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? இப்போது நாம் வந்து அடுத்த ஒரு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட ஃபார்மட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு இருக்கும். கிரெடிட் சைடில் என்னெல்லாம் வரும்னா நெட் ப்ராஃபிட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட நெட் ப்ராஃபிட்டை வந்து வரும். அப்புறம் வந்து என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வரும். அதாவது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நார்மலாக ஃபைனல் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது எதுக்குன்னா இந்த நெட் ப்ராஃபிட் ஃபைன் பண்ணுறதுக்காக. சரியா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த நெட் ப்ராஃபிட்டை நாம் எங்கே கொண்டு வருவோம்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கொண்டு வருவோம். அதுக்காக தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். சப்போஸ் அவங்க ப்ராப்ளத்தில் நெட் ப்ராஃபிட் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம் என்ன பண்ண வேண்டாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். சரியா? இப்போ நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இந்த ரெண்டும் தான் எதில் வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு வரும். அடுத்து டெபிட் சைடு ஒரு 5 ஐட்டம் வரும். அது என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், அடுத்து சேலரி அல்லது கமிஷன், அடுத்து டு ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், அடுத்து வந்து நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட். இதில் வந்து நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எழுதியிருக்கேன். இது வந்து பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட். சரியா? நெட் ப்ராஃபிட் இதில் கிடைக்கிற நெட் ப்ராஃபிட்டை நாம் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவ்வளோதான். கிரெடிட் சைடில் நெட் ப்ராஃபிட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் வரும். டெபிட் சைடு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், சேலரி அல்லது கமிஷன், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இவ்வளோ எங்கே வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு வரும். இதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டு. இதை நல்லா ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி இந்த ப்ராப்ளம். நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். A and B are partners in a business with the capital of rupees 30,000 and 10,000 on 1st January 2020. 1st January 2020 அவங்க A and B வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து அவங்க கேபிட்டல் கொண்டு வராங்க. அது எவ்வளோனா 30,000 10,000. ஏயோட கேபிட்டல் 30,000, பியோட கேபிட்டல் 10,000. இவ்வளோ தான். அடுத்து நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000 இந்த இயர் 2019. 2019 நெட் ப்ராஃபிட் எவ்வளோவா? 12,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண வேண்டாம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபைன் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நெட் ப்ராஃபிட் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டு பி அலோட் 5% பெர் ஆனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு கேபிட்டல் தேவைப்படாது. பட் எது தேவைப்படும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தேவைப்படும். சரியா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5% ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கேபிட்டலில் இவங்க 2 பேரோட கேபிட்டலை நம்ம என்ன பண்ணோம்னா 5% கால்குலேட் பண்ணணும். அடுத்து பி இஸ் என்டைட்டில்டு டு a salary of rupees 3,150. சேலரி பியோட சேலரி மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,150 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிராயிங்ஸ். த டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் வேர் rupees 3,000 and 2,000. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டிராயிங்ஸ் வராது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். கேபிட்டல் வராது, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும். அதே மாதிரி டிராயிங்ஸ் வராது, என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். இங்கே பாருங்கள், டிராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏக்கு 3,000, பிக்கு வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. drawings of the partners were rupees 3,000 and 2,000. ஏக்கு வந்து 3,000, பிக்கு வந்து 2,000. அவ்வளோதான். அடுத்து the interest for A being rupees 100 and for B is rupees 50. அதாவது டிராயிங்ஸோட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 100, பிக்கு வந்து எவ்வளோவா? 50 கொடுத்துருக்காங்க. சரியா? இதை வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் மட்டும் நம்ம வந்து இதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரியா? ப்ராப்ளத்தில் அவங்க கொஸ்டின் பேப்பரில் அவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட ஃபார்மட் நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. கிரெடிட் சைடில் நெட் ப்ராஃபிட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வரும். டெபிட் சைடில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, சேலரி, கமிஷன், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், நெட் ப்ராஃபிட் இவ்வளோ வரும். இப்போ ப்ராப்ளத்தில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. இது எங்கே வரும்? கிரெடிட் சைடு வரும். சரியா? ஏன்னா வந்து கேபிட்டல் வராது, அது நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 12,000, அதை வந்து கிரெடிட் சைடில் எழுதிக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% ஒரு வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே கேபிட்டல் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும்.
அப்போ டெபிட் சைடில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போட்டு ஏக்கு எவ்வளோ இருக்குது 30,000 கேபிட்டல் இருக்குது, பிக்கு எவ்வளோ இருக்குது 10,000 இருக்குது. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பர்சன்டேஜ் 5%. ஸோ ஏக்கு வந்து 30,000ல் 5%னா 1,500, பிக்கு வந்து 10,000ல் 5%னா 500. இவ்வளோ நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,500 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 2,000 கிடைக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு 2,000 கிடச்சிருக்கு. அடுத்து வந்து என்னென்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பியோட சேலரி கொடுத்துருக்காங்க எவ்வளோவா 3,150. ஸோ டு பி சேலரி 3,150. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க 3,000 2,000. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் என்ன வராது ட்ராயிங்ஸ் வராது, பட் என்ன வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏக்கு 100 கொடுத்துருக்காங்க, பிக்கு 50 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எங்கே வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு வரும் 150. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளத்தில் வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம இந்த கிரெடிட் சைடு ஆட் பண்ணும்போது 12,150 கிடைக்கும். அதே மாதிரி டெபிட் சைடு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,000 3,150 ஆட் பண்ணும்போது 5,150 கிடைக்குது. சரியா, இந்த 12,550லேருந்து 5,150 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும்னா 7,000 கிடைக்கும். இதான் வந்து என்னது நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் யாரெல்லாம் பார்ட்னர்ஸ் ஏயும் பியும். அப்போ ஏக்கு எவ்வளோ வரும் பிக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கணும். இங்கே நமக்கு எந்த ரேஷியோவுமே கொடுக்கல. அதாவது ஏக்கு ப்ராஃபிட்டில் வந்து ப்ராஃபிட் கிடச்சுன்னா ஏக்கு இவ்வளோ ரேஷியோ கொடுக்கணும் பிக்கு இவ்வளோ ரேஷியோ கொடுக்கணும் அப்படி இந்த ப்ராப்ளத்தில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்படி மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே கிடச்சிருக்க நெட் ப்ராஃபிட்டை அப்படி அவங்களுக்கு ஈக்குவலாக பிரித்து கொடுத்துடணும். சரியா, இப்போ 7,000 இருக்குது. இங்கே பார்ட்னர்ஸ் எவ்வளோ இருக்காங்க 2 பேர் இருக்காங்க. அப்போ 7,000 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு ஆளுக்கு வந்து 3,500 கிடைக்கும். அப்போ ஏக்கு 3,500 பிக்கு 3,500. இவ்வளோ தான் வந்து என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். சரியா, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ஏ பி அண்ட் சி ஆர் பார்ட்னர்ஸ் அண்ட் டியூரிங் த இயர் 2019 அண்ட் அ ப்ராஃபிட் ஆஃப் rupees 83,000. நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 83,000 கொடுத்துருக்காங்க. 3 பேர் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் ஏ பி அண்ட் சி. ஏ அண்ட் பி ஆர் என்டைட்டில்டு டு 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் தேர் கேபிட்டல் ₹60,000 அண்ட் 1 lakh. அதாவது 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பட் ஏயும் பிக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஏன்னா அவங்க 2 பேர் தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. ஏ வந்து 60,000 கொண்டு வந்திருக்காங்க, பி வந்து 1 lakh கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, இங்கே கீழே அடுத்த பாருங்கள் while C has no capital. சி வந்து எந்த கேபிட்டலுமே கொண்டு வரல. அடுத்து பாருங்கள் entitled to a salary of 12,000 per annum. அதாவது சியோட சேலரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்கு 12,000 ஒரு வருஷத்துக்கு 12,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமிஷன் சிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க 3,000 கொடுக்குறாங்க. கமிஷன் டு சி இஸ் ₹3,000. அடுத்து ரிசர்வ் ஃபண்ட் வந்து 12,000. டிராயிங்ஸ் வந்து 10,000 9,000 13,000 கொடுத்துருக்காங்க ஏக்கும் பிக்கும் சிக்கும். ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். இதில் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட்டும் எதில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் நாம் ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் எதில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் என்னது கேபிட்டல் அக்கௌண்ட். சரியா, அப்போ நாம் இப்போ பண்ண போகிறது எந்த அக்கௌண்ட்டு ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் நாம் வந்து பண்ண போகிறோம். சரியா, இப்போ ஃபஸ்ட் நாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதோட கிரெடிட் சைட் ஃபஸ்ட் என்ன எழுதணும் நெட் ப்ராஃபிட் எழுதணும். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 83,000. ஸோ 83,000 நான் எழுதிட்டேன். அடுத்து டெபிட் சைடு என்னெல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஏ அண்ட் பி ஆர் என்டைட்டில்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5%. ஏக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60,000 கேபிட்டல். 60,000ல் 5% கால்குலேட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 3,000. அதே மாதிரி பிக்கு 1 lakh 1 lakhல 5%னா 5,000. சி வந்து எந்த கேபிட்டலுமே கொண்டு வரல. ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டையும் 3,000 5,000 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 8,000. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவு 8,000. அடுத்து சேலரி சியோட சேலரி எவ்வளவு 12,000. சியோட கமிஷன் எவ்வளவு 3,000. இந்த ரெண்டையுமே எங்கே கொண்டு வரணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைட் கொண்டு வரணும். ஆல்ரெடி ஃபார்மேட்டில் நம்ம எழுதியிருக்கோம். டு சீஸ் சேலரி 12,000 டு சீஸ் கமிஷன் 3,000 ரெண்டையுமே எழுதிட்டோம். அடுத்து ரிசர்வ் ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12,000. ஸோ அதை எழுதிக்கோங்க 12,000. அடுத்து பாருங்கள் டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம டிராயிங்ஸ் எதில் எடுக்க மாட்டோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டிராயிங்ஸ் எடுக்க மாட்டோம். பட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எடுப்போம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் டிராயிங்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம எடுக்க வேண்டாம். இப்போது இவ்வளோதான் அந்த ப்ராப்ளத்துலேயே இவ்வளோ இதான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வச்சு பேலன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நெட் ப்ராஃபிட்
கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எவ்வளோ நெட் ப்ராஃபிட் இருக்குது? 83,000 இருக்குது. இந்த சைடு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 20, 30, 35,000 கிடைக்குது. இவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னா 35,000. ஸோ 83,000லேருந்து 35,000 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 48,000 கிடைக்கும். இப்போ இங்கே இருக்க பார்ட்னர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த நெட் ப்ராஃபிட்டை பிரித்து கொடுக்க போகிறோம். டு நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட் ஏபிசி. இங்கே எந்த ரேஷியோவுமே கொடுக்கல. ரேஷியோ கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். ஸோ மொத்தம் இருக்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ? 48,000. எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. ஸோ 48,000 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16,000 கிடைக்கும். ஏக்கு 16,000, பிக்கு 16,000, சிக்கு 16,000. அவ்வளோதான். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் எது? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் எது ப்ரிப்பேர் பண்ணோம்னா பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து என்ன வரும்னா இது வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இது எந்த அக்கௌண்ட்? பார்ட்னர்ஸோட இது வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எது மட்டும்தான் வரும்? கேபிட்டல் மட்டும்தான் வரும். அதாவது இந்த ப்ராப்ளத்தில் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களே, இந்த கேபிட்டலை தவிர வேறு எதுவுமே வராது. இதோட ஃபார்மேட் எப்படி வரும்னா கிரெடிட் சைடில் பர்டிகுலர்ஸும் 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ ஏபிசி. அதே மாதிரி டெபிட் சைடில் பர்டிகுலர்ஸ் 3 பார்ட்னர்ஸ் ஏபிசி. இங்கே கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60,000, 1 lakh. ஏக்கும் பிக்கும் மட்டும்தான் இருக்குது. சிக்கு எதுவுமே இல்லை. ஸோ 60,000, ஏக்கு 60,000 போடுங்க, பிக்கு வந்து 1 lakh போடுங்க, சிக்கு வந்து எதுவுமே இல்லை. அப்படியே காலத்தை விட்டுருங்க. இந்த கேபிட்டலை தவிர வேறு எதுவுமே வராது. இந்த கேபிட்டல் இங்கே என்னன்னு கொண்டு வரணும்னா பை பேலன்ஸ் பிடின்னு கொண்டு வரணும். அதே மாதிரி டெபிட் சைடில் என்ன பண்ணணும்? இதே அமௌண்ட்டை தான் கொண்டு வரணும். வேறு எதுவுமே இல்லை. ஸோ டெபிட் சைடில் இந்த 60,000, 1 lakh கொண்டு வந்துருங்க. சரியா? இந்த பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ தான் வருது. இந்த பேலன்ஸ் ப்ராட் டவுனாக அடுத்த வருஷத்தோட கேரி டவுனாக நம்ம கொண்டு வருவோம். 60,000, 1 lakh. இவ்வளோ தான் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். சரியா? அடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட். இது ரொம்பவே ஈஸி. பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு இருக்குல்ல, அதாவது நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட்டை தவிர வேறு என்ன வரும்? ஒரே ஒரு ஐட்டம் வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அப்படி தானே? அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை மட்டும் எங்கே கொண்டு வரணும்? டெபிட் சைட் கொண்டு வரணும். இந்த ப்ராப்ளத்தில் இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டில் எதுவுமே கொண்டு வர வேண்டாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு இருக்கிறத கரண்ட் அக்கௌண்ட்டில் எங்கே கொண்டு வரணும்னா டெபிட் சைடு கொண்டு வரணும். சரியா? டெபிட் சைடில் கொண்டு வரணும். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு இருக்கிறத கரண்ட் அக்கௌண்ட்டில் எங்கே கொண்டு வரணும்னா கிரெடிட் சைடு கொண்டு வரணும். அவ்வளோதான். இவ்வளோதான். இப்போது கிரெடிட் சைடில் நமக்கு எதுவுமே இல்லை, நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இல்லை. இங்கே நெட் ப்ராஃபிட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெபிட் கிரெடிட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டெபிட் சைடில் இப்போதைக்கு எதுவும் எழுத வேண்டாம். சரியா? நான் சொல்கிறத மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே டெபிட் சைடு என்னெல்லாம் இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏக்கு எவ்வளோ? 3,000, பிக்கு வந்து 5,000, சிக்கு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டு 3,000, 5,000, சிக்கு எதுவுமே இல்லை, விட்டுருங்க. அடுத்து சியோட சேலரி எவ்வளோ? 12,000. ஸோ சியில் வந்து 12,000 மட்டும் கொண்டு வாங்க. பை சேலரி சியில் வந்து 12,000, ஏஎம்பியும் விட்டுருங்க. அதே மாதிரி கமிஷன் யாருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க? சிக்கு மட்டும்தான் இருக்குது. ஏக்கும் பிக்கும் இல்லை. டேஷ்போர்டு விடுங்க. அடுத்து என்ன இருக்குது? நெட் ப்ராஃபிட் இருக்குது. எவ்வளவு? 3 பேருக்குமே 16,000. ஸோ அதையும் கொண்டு வந்துருங்க. 3 பேருக்கும் 16,000. அடுத்து இன்னொரு ஐட்டம் இருக்குது பாருங்கள், ரிசர்வ் ஃபண்ட். இந்த ரிசர்வ் ஃபண்டை நீங்கள் எடுக்கக்கூடாது. பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டில் ரிசர்வ் ஃபண்ட் எடுக்கக்கூடாது. மற்ற 4 ஐட்டமுமே வரும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா அது வரும், லோன் வரும், சேலரி கமிஷன் எல்லாமே வரும், நெட் ப்ராஃபிட் வரும். பட் எது மட்டும் வராது? ரிசர்வ் ஃபண்ட் வராது. அதை எடுக்காதீங்க. அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா கிரெடிட் சைடில் என்ன இருக்குது? நெட் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் இப்போதைக்கு எதுவும் எழுதாதீங்க. அடுத்து நாம் என்ன இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி தானே? அப்போது பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம எதை மட்டும் எழுதணும்னா ட்ராயிங்ஸை எழுதணும். சரியா? அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எழுதுவோம். இந்த ப்ராப்ளத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இல்லை. ஸோ நம்ம எதை மட்டும் தான் எழுத போகிறோம்? ட்ராயிங்ஸ் எழுதணும். சரியா? அது எவ்வளோன்னா 10,000, 9,000, 13,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. சிம்பிள் திங் தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடு இருக்கிறத டெபிட் சைடு எழுதுங்க, டெபிட் சைடு இருக்கிறத கிரெடிட் சைடு எழுதுங்க. இங்கே ரிசர்வ் ஃபண்டு மட்டும் எங்கே வராதுன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் வராது. இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை அங்கே கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட் கொண்டு வரணும். பட் இந்த ப்ராப்ளத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இல்லை. ஸோ நம்ம எழுதலை. ப்ராப்ளத்தில் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டில் ட்ராயிங்ஸை கண்டிப்பாக கொண்டு வரணும். இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ட்ராயிங்ஸு 10,000, 9,000, 13,000. ஸோ அதை மட்டும் கொண்டு வாங்க.
இவ்வளோ தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இல்லை, அதனால எடுக்கலை. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன வரும், டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்னு போட்டு பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கௌண்ட்டில் நாம் எழுதுவோம். இப்போ இவ்வளோ தான். இப்போ இதில் பேலன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 9,000, 12,000, 18,000 கிடைக்குது. இது பேலன்ஸ் கேரி டவுன்னு கொண்டு வரணும். இவ்வளோ தான் செகண்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகுது தேர்ட் ப்ராப்ளம். ஏ, பி அண்ட் சி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் 4:3:1. இது வரைக்கும் கொடுத்த ப்ராப்ளத்தில் எதுவுமே ரேஷியோ நமக்கு கொடுக்கல. நாம் என்ன பண்ணோம், ஈக்குவலாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டை பிரித்து கொடுத்தோம். பட் இந்த ப்ராப்ளத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4:3:1ங்கிற விகிதத்தில் பிரித்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 1. அதான் 4:3:1. சரியா? அடுத்து அவங்களோட கேபிட்டல் எவ்வளோனா 5,000, 3,000 அண்ட் 2,000. ஏக்கு வந்து 5,000, பிக்கு 3,000, சிக்கு வந்து 2,000. டிராயிங்ஸ் எவ்வளோ, 7,000, 5,000, 1,500. இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் 5% கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 25,000 கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன் அண்ட் கண்டின்ஜென்சிஸ் 1,500 கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சிஸ்னால் என்னென்னா ரிசர்வ் ஃபண்ட். சரியா? ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். பட் இதில் இந்த ப்ராப்ளத்தில் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25,000. இது எங்கே வரும், கிரெடிட் சைடு வரும். நான் எழுதிட்டேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு எழுதிட்டேன். டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல். ஏக்கு வந்து 5,000, 3,000, 2,000 இருக்குது. இவங்க 3 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 250, 150, 100 கிடைக்கும். டோட்டல் பண்ணிங்கன்னா 500. அடுத்து ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ டு ரிசர்வ் ஃபண்ட் அல்லது டு ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சிஸ்ன்னு போட்டு 1,500. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை இங்கே. ஸோ நம்ம எடுக்க வேண்டாம். இப்போ பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 22,000. இதை வந்து எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும், 4:3:1. அப்போது 22,000 இன்று 4 டிவைடட் பை என்ன, இதை கூட்டினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8 கிடைக்கும். ஸோ 4/8. அது ஏக்கு. அடுத்து 22,000 இன்று 3 டிவைடட் பை 8. அது வந்து யாருக்கு, பிக்கு. அடுத்து 22,000 இன்ட்டு 1 டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 2,750 கிடைக்கும். இது யாருக்கு, சிக்கு. இவ்வளோதான். இதை வந்து நெட் ப்ராஃபிட்டை 3 பேருக்குமே பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட், ஃப்ளக்சுவேஷன் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்பவே ஈஸி. என்னென்னா டெபிட் சைடு இருக்குது, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு இருக்கிறது எல்லாமே கிரெடிட் சைடு வரும், கிரெடிட் சைடு இருக்கிறது எல்லாமே டெபிட் சைடு வரும். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். டெபிட் சைடில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 250, 150, 100. இதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இது கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் அப்படி தானே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதோ கொண்டு வரணும், கேபிட்டல் தான் கொண்டு வரணும். இவங்க 3 பேரோட கேபிட்டல் எவ்வளோ, 5,000, 3,000, 2,000. ஸோ பை பேலன்ஸ் பிடின்னு போட்டு 5,000, 3,000, 2,000 கொண்டு வரணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் 250, 150, 100 எழுதிக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு என்ன வராது, ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டின்ஜென்சிஸ் வராது. ஸோ அதை எடுக்காதீங்க, ஏன்னா ரிசர்வ் வராதுன்னு சொல்லிட்டேன். சேலரி, கமிஷன் அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை எழுதணும். பட் இந்த ப்ராப்ளத்தில் எதுவுமே இல்லை, ஸோ எடுக்காதீங்க. அடுத்து நெட் ப்ராஃபிட், 3 பேரோட நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணணும், பை நெட் ப்ராஃபிட்னு போட்டு கொண்டு வந்துருங்க. இவ்வளோ தான். அடுத்து என்னென்னா நார்மலாக இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இல்லை, ஸோ நம்ம எடுக்கலை. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இருந்தால் எங்கே வரும், டெபிட் சைடு வரும். பட் இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு, 7,000, 5,000, 1,500. ஸோ இந்த 3 எங்கே கொண்டு வரணும், கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ பேலன்ஸ் இவ்வளோத்தை டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 16,250, 11,400, 4,850. இந்த 3யுமே இங்கேயும் கொண்டு வந்தாங்க. டெபிட் சைடும் 16,250, 14,400, 11,400, சாரி 16,250, 11,400, 4,850. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், இந்த 7,000 லெஸ் பண்ணணும், இதுலேருந்து 5,000 லெஸ் பண்ணணும், இதுலேருந்து 5,500 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், இதுக்கு 9,250 கிடைக்கும், பிக்கு வந்து 6,400 கிடைக்கும், சிக்கு வந்து 3,350 கிடைக்கும், ஏக்கு 9,250 கிடைக்கும். இதை நம்ம என்னன்னு கொண்டு வரணும், பை பேலன்ஸ் சிடின்னு கொண்டு வரணும். இது வந்து அடுத்த வருஷத்தோட என்னவா வரும், பேலன்ஸ் ப்ராட் டவுனாக வரும். சரியா? இவ்வளோ தான் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸு. நார்மலாக நம்ம ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னெல்லாம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட். பட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். என்னது, கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு எல்லாத்தையுமே ஒரே இதில் கொண்டு வருவோம். சரியா? ஃபிக்ஸட் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், கேபிட்டல் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டலை தவிர வேறு எதுவுமே வராது, கேபிட்டல் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. கரண்ட் அக்கௌண்ட்டில் மற்றது எல்லாமே வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு இருக்கிறது கிரெடிட் சைடு வரும், கிரெடிட் சைடு இருக்கிறது டெபிட் சைடில் வரும். அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கே ஃபிக்ஸட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில் எல்லாமே ஒரே அக்கௌண்ட்லேயே வந்துடும். கேபிட்டல்
அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் இருக்க டெபிட் சைடு இருக்கிறது கிரெடிட் சைடில் வரும், கிரெடிட் சைடில் இருக்கிறது டெபிட் சைடில் வரும் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸில். அவ்வளோதான். சரி, அவங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட்ல என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா